எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கரங்களை தட்டி இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்மோடு கூட இருக்க நான் கட்டளையிடுவேன் என்பதே இந்த பிப்ரவரி மாதத்தில் வாக்குறுதி. நான் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களோடு கூட இருக்கும்படி நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கடந்த நாட்களிலே ஜெபித்த, துதித்த, ஆராதித்த இந்த ஊழியத்தை தூக்கி நிறுத்துகிற, இந்த ஊழியத்திற்காக தியாகத்தோடு கொடுக்கிற ஒவ்வொரு அரும் பெரும் பணிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு பெரிய அறுவடை செய்யும்படியாய் தேவன் கிருபை செய்ய போகிறார். அந்த அறுவடை கம்பீரமான அறுவடை. இந்த அறுவடை கம்பீரமான, அது படிப்பா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது வாழ்க்கையில எந்த ஆதியோட அந்தம் எந்த ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடுத்தி அது நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த எல்லா காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே கம்பீரமான அறுவடை. நீங்கள் அறுவடை செய்வீர்கள், நாம் அறுவடை செய்வோம். எப்படி? கம்பீரமா என்று எழுதப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வெறும் கம்பீரம் அல்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம். அல்லேலூயா. என்ன கம்பீரமா? இந்த கம்பீரம் என்ற வார்த்தைக்கு, அல்லது இதை சற்று யூகித்து நாம் கூர்ந்து நோக்கும் போது, ஒரு மரத்தை பார்த்தால், ஒரு கட்டடத்தை பார்த்தால், அல்லது வினோதமான ஒரு காரியங்களை பார்த்தால் நாம் சொல்லுவோம், எவ்வளவு கம்பீரமாய் நிற்கிறது, எவ்வளவு கம்பீரமாய் இருக்கிறது என்று வியக்கத்தக, ஆச்சரியப்படத்தக்க நிலையை நாம் உணர்கிறது போல, வெறும் கம்பீரம் அல்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கம்பீரமா? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இந்த மாதத்திலே 31 நாள் இல்ல, 30 நாள் அல்ல, 29 நாள் அல்ல, எத்தனை நாளமா? 28 நாள் இந்த பிப்ரவரி மாசம். அல்லேலூயா. ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒரு வாரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ராஜாவின் ஜெய கம்பீரத்தை தேவன் கட்டளையிட போகிறார். கம்பீரம் என்பது ஒருவேளை ஒரு ஆர்டினரியா, ஒரு அளவுகோலிட்டதான ஒரு நிலைமையில காணப்படலாம். ஆனால் ராஜாவின் ஜெய கம்பீரம் என்பது வித்தியாசம்தான். பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு கொடியேற்றம், ஒரு குடியரசு, ஒரு சுதந்திர தினம் வரும்போது நம்முடைய ஜார்ஜ் கோட்டைக்கு முன்னால் அமைந்திருக்கிறதான அமைப்புகளிலே உண்டாகிறதான அந்த சத்தங்கள், அந்த கம்பீர சத்தங்களை காட்டிலும் டெல்லியிலே இருக்கிறதான செங்கோட்டையின் முன்பாக இருக்கிறதான அந்த ராஜ பாதை ஊடே உண்டாகிற அந்த முழக்கம், அந்த கம்பீரம் வித்தியாசமானது. அல்லேலூயா. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல, ஒரு தாலுகா ஆபீஸ்ல, அல்லது அங்காக இருக்கிறதான அலுவலர்களில் நடக்கிறதான ஒரு 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 கம்பீரங்கள், ஒரு முழக்கங்களை காட்டிலும் டெல்லி
ராஜ பாதையாகி அந்த இடத்துல உண்டாகிறதானே ஒரு பெரிய ராஜாவின் ஜெய கம்பீரத்தை தேவனாகி கர்த்தருடைய வாழ்க்கையில் அல்லேலூயா தேவன் உண்டாக செய்வேன் என்று தேவனாகி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்போ இதனுடைய வசனத்தின் ஆழத்தை நாம் கூர்ந்து உள்நோக்கமாக கடந்து போகாவிட்டாலும் இதனுடைய மேலோட்டத்தை மாத்திரம் நாம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். என்னவென்றால், ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, தேவஜனம் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எண்ணாகும் 22ஆம் அதிகாரம் நீங்கள் வீடிலே போய் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பார்க்கும் போது இந்த ஜனங்கள் திரளான ஜனங்களால் மந்தை வெளிகளிலே மிருகங்கள் மேய்கிறதான மிருகத்தின் கூட்டங்களைப் போல, ஆடு மாடுகள் கூட்டங்களைப் போல இந்த ஜனங்கள் பரவி இருக்கிறதையும் இந்த ஜனங்களுக்கு தேவன் செய்ததையும் மோவாபின் ராஜா பாலாக்கு கேள்விப்பட்டு நேரடியாக இவர்களை மோதி இவர்களிடத்திலே வெற்றி பெற முடியாது என்று ஒரு நடுக்க பயம் கொண்டதாலே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் தன்னால முடியாது என்ற ஒரு நிலைமை வந்தபோது அவனுக்கு ஒரு யூகம் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்களை ஈட்டியினாலும் கத்தியினாலும் கேடகத்தினாலும் அவர்கள் வெல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் திரளானவர்களாக அதிகமானவர்களாக மந்தையிலே மேய்கிறதான ஆடு மாடுகள் திரள் கூட்டங்களைப் போல இருக்கிறார்கள். இவர்களை எப்படியாகிலும் இவர்களை சபித்து இவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறும்போது இவர்கள் லெகுவாய் லேசாக மேற்கொண்டு விடலாம் என்று பாலாக் ஒரு தீர்மானம் திட்டம் பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக ஒரு மனிதனை அவர் தேடினார். அல்லேலூயா. அப்போது அவர் கேள்விப்பட்டதான காரியத்தில் பெயரின் குமாரனாகிய பிலேயாம் இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பிலேயாமுக்கு அறைகள் நிறைய பொன்னையும் பொருளையும் பரிசுகளையும் வெகுமதிகளும் கொடுத்து, நான் கொடுக்கிறேன், நீ அந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் என்று அவனை வலியுறுத்தினார். 3 விசை முதலாவது ஒரு கூட்டத்தை அனுப்பினார். அவர்கள் ஒருவேளை கிளாஸ் 4 பேர் இருக்கலாம், 2வது கிளாஸ் 3 அனுப்பினார், 3வது கிளாஸ் 1 ஆபீசர்கள் அனுப்பும்போது 3 விசையும் மாலை வேளையில வந்தார்கள். அவன் சொன்ன, ராத்திரியில தங்கி இருங்கள், ஆண்டவர் ராத்திரியில என்னோடு கூட என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்ன போது ஆண்டவர் ராத்திரி முதல் விசை பாலாக்கா பிலேயாம் இடத்திலே ஆண்டவர் கேட்டார், யாரோ வந்திருக்கிறாங்க, நீங்க யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்ட போது பிலேயாம் சொன்னான், இப்படி விஷயம் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களோடு கூட போகாதே என்று சொன்னார். மறுவிசை அவர்களோடு கூட போய் என்று சொன்னார். போய் நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அந்த விதத்திலே என் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு 3 நிலையிலே பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அறிந்திருக்கவில்லையோ தெரியவில்லை. 3 விதமான இடங்களில் நிற்க வைத்த போது 3 ஆசீர்வாதங்களை கூறுகிறதை இந்த 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது நிலை, கடையில் 3வது நிலை இருக்கும்போது மத்திய நிலைக்குள் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? அவர் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள் நான் கட்டளையிடுவேன். இதுவரைக்கும் தேவன் ஏதோ ஒரு கம்பீரம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு களிப்பு, ஒரு ஆனந்தம் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடாமல் இல்லை, கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒரு கம்பீரமான
கம்பீரமாய் அறுவடை செய்வீர்கள் என்று 126ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே கம்பீரமான அறுவடை மாத்திரமல்ல, ராஜாவின் இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரமான அறுவடை. அல்லேலூயா. சுருக்கமா 3 வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய கூடாரங்களில் ராஜாவின் ஜெய கம்பீரம். அல்லேலூயா. சாந்தி கல்யாண மண்டபத்திலும் மூங்கிலார் கல்யாண மண்டபத்திலும் இந்த எம்எஸ் மகாலிலும் ஜேகே மகாலிலும் நடக்கிறதான ஒரு நிகழ்ச்சிகளை காட்டிலும் எம்எஸ்கே நடக்கிறதான ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்வுகளை நான் இதுவரைக்கும் உள்ள போறதில்லை, பார்த்ததில்லை. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ராஜாவுடைய நடை, ராஜாவின் உடை, ராஜாவுடைய அலங்காரம், ராஜாவுடைய அமைப்புகள், ராஜாவுடைய போஜனங்கள், ராஜாவுடைய பதார்த்தங்கள், ராஜாவுடைய பாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அமைப்புக்குள்ளாக பார்ப்போர் கண்களை கவர்ந்து இழுக்கத்தக்கதாக நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் உண்டாகாதா என்று ஏற்கத்தக்கதான ஏற்க முடியாதான இயக்கங்களை தாண்டி தேவன் சொல்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரத்தை நான் உங்களுடைய கூடாரங்களில், உங்களுடைய சம்பத்துகளில் அல்லது உங்கள் சம்பாத்தியங்களில், அல்லேலூயா, உங்கள் பாதைகளில், அல்லேலூயா, நீங்கள் 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 செல்லும் ஸ்தானங்களில், அல்லேலூயா, உங்கள் சரீரங்களில், உங்கள் ஜெபங்களில், உங்கள் செயல்களில், உங்கள் வாழ்க்கைகளில் ஒன்றாகவும் குறைந்ததான ஒரு நிலை இல்லாதபடிக்கு இதுவரைக்கும் கடந்து வந்த எந்த நிலைகளை காட்டிலும் தேவனாகிய கர்த்தராகி நான் உங்களோடு கூட இருந்தேன். அல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம், மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு, ஆரவாரம், நிறைவு, நிறைவை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வார்த்தையை நமக்கு கொடுத்தபடினால் எல்லாரும் எழுந்து நின்று எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அங்கெங்கே நாங்கள் பார்த்ததான பார்வைகள் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இப்படிப்பட்டதான ஒரு நிலை எங்கள் வீடுகளிலே, எங்கள் வாழ்க்கைகளிலே, எங்கள் படிப்புகளிலே, எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் காரியங்களிலே, ஆண்டவரே, எங்கள் சம்பத்துகளிலே, எங்கள் ஸ்தானங்களிலே, எங்கள் சரீரங்களிலே, எங்கள் ஜெபங்களிலே ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே, ஆண்டவர் ராஜாவினுடைய ஆண்டவரே ஜெய கர்த்தாவே கம்பீரம் உண்டானது போல ஆண்டவரே அதை காட்டில் மேலால் இந்த மாதத்தில் எங்களுக்கு உண்டாக்கி எங்களை மகிழ்ச்சியினாலே கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க அருள் செய்வீராக.